வெல்கம் டு மதுரை பெரியமாஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதமே சரியாக வீடியோ போட முடியல, உடம்பு சரியில்லை கொஞ்சம், அதனால் போட முடியல. இன்றைக்கி நெய் மீன் கருவாடு தொக்கு ஒன்று போட போகிறேன். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் உரித்து வச்சுருக்கேன், பச்சையாகவே வச்சுருக்கேன். நெய் மீன் கருவாடு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கு. நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு வத்தல், மிளகா வத்தல், சீரகம், 1 ஸ்பூன் சீரகம். இப்போ சீரகத்தையும் பட்டை வத்தலையும் நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்குவோம். 1 ஸ்பூன் சீரகத்தை போடுறேன். பட்டை வந்தல் நமக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு அளவு வச்சுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறை நல்லா அரைச்சாதான் கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும். இந்த அரைச்ச பிறகு இப்போ வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா நைஸாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. கருவாடை போட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் நான் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமான நெய் மீனாக இருக்கணும். இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும் நெய் மீனுன்னா பார்த்து வாங்கணும். அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த கருவாடை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருவோம். நெய் மீன் அப்படியே தொட்டாலே மாவாக இருக்கும். அதே எண்ணெயிலே நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் எடுத்து போட்டு அப்படியே வதக்கிற வேண்டியதான். எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை பூரா எல்லாம் போட்டாச்சு. நல்லா பச்சை வடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். கருவாடில் உப்பு இருக்கிறதுனால நம்ம லைட்டாக தான் உப்பு சேர்த்துக்கணும். கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும், ஏன்னா ரொம்ப கக்கியும். அப்புறம் நான் இவ்வளோ தான் போடுறேன், ஏன்னா கருவாடு அதிகமாக உப்பு இருக்கும். பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். நல்லது நல்லா வதக்கணும், பச்சை வடை போக நல்லா வதக்கணும். வதங்கிட்டாலே நல்லா அந்த எண்ணெய் பூரா மேலே கக்கி வந்துடும். நல்லா சுடு சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கஞ்சிக்கு வச்சுக்கலாம், இட்லி தோசைக்கு இதுக்கெல்லாம் இந்த தொக்கை வச்சுக்கலாம். நல்லா 1 வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே கூட வச்சு கூட சாப்பிடலாம், கெடாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த எண்ணெய் மேலே கக்கி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நிறைய வரணும். மேலே எண்ணெய் பூரா மேலே வந்துடணும். அப்போ தான் நல்லா அந்த இது சாந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் பச்சை வடை இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மேலே கக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவாடை அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுவோம். கருவாடை போட்டு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சோம்னா இறக்கிட்டோம்னா சரியாக போகும். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுவோம். நல்லா வாசம் தூக்குதுங்க. சாப்பிடணும் போல் இருக்கும். உங்களுக்கும் சாப்பிடணும் போல் தோணுதா? கருவாடு நல்லா இதாகிடுச்சு. நெய் மீன் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன நேர்களே, கருவாடு தொக்கு செய்வது எப்படின்னு பார்த்தீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. அடுத்த டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.